පසුගිය ජනාධිපතිවරණයේදී 65000කට වැඩි ඡන්ද ලබා දීලා 170%කට වැඩි ප්‍රතිශතයක් ලබා දීලා සජිත් ප්‍රේමදාස කෙනෙකුට විශ්වාසයට ස්තුතිය උදකරමින් අනිවාර්යෙන්ම වෞර්ණිය නොමතුලක පොට්ටාසේ සම්මානසිලාගේ බල ප්‍රදේශයේ ජීවත් වන ජනතාවගේ ජන ජීවිතයේ සුඛමමිත කරන්නට දාමක ශක්තිමත් සංවර්ධනයක් තුළින් මේ වෞර්ණිය නොමතුලක පොට්ටාසය දියුණු කරන්නට මම පොරොන්දු වෙනවා කියන එක මේ අවස්ථාවේදී வவுனியா மாவட்டத்திலே கடந்த தேர்தலிலே நான் போட்டியிட்ட பொழுது ஜனாதிபதி தேர்தலிலே 68,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வவுனியாவிலே வாழ்கின்ற மக்கள் நீங்கள் ஒன்றுபட்டு எனக்கு அளித்தமைக்காக உங்களுக்கான எனது மனமான நன்றியை இதற்கு உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு விரும்புகிறேன். எவ்வாறு என்னை நம்பி நீங்கள் வாக்களித்தீர்களோ அதே போல எதிர்காலத்திலே உங்களுக்கான நல்ல பணிகளை உங்களுடைய தேவைகளை எதிர்காலத்திலே செய்து தருவதற்காக நான் என்னை அர்ப்பணித்து செயல்படுவேன். අද දින වවුනියා වැටෙන කොට්ටාසේ චන්දපොළ මධ්‍යස්ථාන 140 පොදු ජනතාවගේ ජයග්‍රහණය නිසා සමගි ජන බලවේගය දුරකටන වවුනියා කොට්ටාසේ අපේ අදහස අපේ බලාපොරොත්තු අපේ වැඩ පිළිවෙල කරුණාසලාගේ බල ප්‍රදේශයේ තිබෙන ප්‍රාදේශීය කොට්ටාස 4 ග්‍රාම නිලධාරී වසම් 102 ඒ වගේම ග්‍රාම නිලධාරී වසම් 102 තුල තියෙන ගම්මාන 460 දියුණුව සංවර්ධනය ජීවනෝපාය ශක්තිය මේ හැම අංශයකටම සමගි ජන බලවේගය දැවැන්ත සංවර්ධන වැඩසටහන ඉයත් කරන කියන එක මම පොදුකින් මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. மாவட்டத்திலே 144 வாக்காளர் பிரிவுகள் இருக்கின்றது. அதே போல 102 கிராம சபை பிரிவுகள் இருக்கிறது. அதே போல 461 கிராமங்கள் இருக்கிறது. எல்லா கிராமங்களிலும் எல்லா கிராம சபை பிரிவிலும் எல்லா இந்த பிரதேசத்திலும் நமது ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்காலத்திலே தேவையான அபிவிருத்திகளை தேவையான நிலைத்திட்டத்தை அந்த பிரதேசத்திற்கு வந்து அந்த மக்களுடைய குறைகள் எதிர்காலத்திலே செய்து தரும் என்ற நம்பிக்கை இந்த இடத்தில் உங்களிடத்திலே சொல்லிவிட்டதற்காக நான் போதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். මම ආමුදුනන්නේ පිරිසිදු සිංහල බෞද්ධයෙක්. පිරිසිදු සිංහල බෞද්ධයෙක් හැටියට ලෝතර බුදුරජාණන් වහන්සේ දේශනා කරන මේ නිර්මල ධර්මයේ අපි අකුරට ප්‍රත්‍යාස කරනවා. අකුරට පිළිපදිනවා. මේ වැඩ පිළිවෙල තුළ ලෝතර බුදුරජාණන් වහන්සේගේ දේශනා තුළ ලෝක ලබා දෙන උතුම් පණිවිඩය තමයි සියලු සත්වෝ දුක් නිරෝගී සුවපත් වෛර දුකින් මිදෙන්න. කිසිම දවසක ලෝතර බුදුරජාණන් වහන්සේ ජනතාව ජාතින ආකාරයට ආගම ආකාරයට කුල ගෝත්‍ර මේ ආදී වශයෙන් වෙනස් විදිහට හඳුන්වන වෙනස් විදිහට සලකන දේශනා කරනවා. සේනම් සාධු ප්‍රේමදාස මේ ප්‍රතිපත්ති ඒ උතුම් දේශනාව අපූර්ණම අනුගමනය කරමින් බලාපොරොත්තු වෙනවා. අනිවාර්යයෙන්ම මේ බල ප්‍රදේශයේ ජීවත් වන සෑම සියලු දෙනා යාත්‍යා පොළමල අන්ති ගිහින් තොර ලක්ෂ දෙකකින් තොර වෙන දේවලින් තොර
මනුස්සකමට උදැලන මනුෂ්‍යත්වයට උදැලන උන්වහන්සේලා ශක්තිමත් කරගන්න මේ බල ප්‍රදේශ සම්පූර්ණ කරගන්න කියන වාරණ කටයුතු මේ අවස්ථාවේදී நான்மையான பௌத்தன் என்ற வகையிலே பௌத்த மதத்தை நேர்மையாக பின்பற்றுகின்றவர் என்ற வகையிலே உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லி வைத்துக் கொள்கிறேன். உண்மையான பௌத்த தரிசனம் என்பது இந்த எல்லாரும் ஒற்றுமையாக வாழச் செய்ய வேண்டும் என்பதை ஒரு வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கம். மற்ற மதத்தவர்களை மற்ற இனத்தவர்களை எல்லோரையும் சமனாக எந்த ஒரு கஷ்டத்தையும் யாருக்கும் ஏற்படுத்தாமல் எல்லோரையும் சமத்துவமாக பார்க்கின்ற ஒரு மார்க்கம். அவ்வாறான அந்த மார்க்கத்தை நேர்மையாக பின்பற்றுகின்றவன் என்ற அடிப்படையிலே நான் அந்த மார்க்கம் சொல்லுகின்ற பாதையிலே வழிநடப்பவன் என்ற வகையிலே அந்த மார்க்கம் மனிதாபிமானத்தை வலியுறுத்தியிருக்கிறது. அதே போல இன மத குல பேதங்களுக்கு அப்பால் வாழ வேண்டும், எல்லோரையும் சமனாக மதித்து வாழ வேண்டும், யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுத்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற மாற்றம்தான் பௌத்த மார்க்கம். புத்த பெருமானார்கள் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு சிலர் அதற்கு மாறாக செயல்படுகிறார்கள். நான் அவ்வாறல்ல, நான் உண்மையான பௌத்தன். அந்த வகையிலே நான் உண்மையாக அந்த பௌத்த சிந்தனைகளின் அடிப்படையிலே இந்த நாட்டிலே இனங்களுக்கிடையிலே ஒற்றுமையை, குலங்களுக்கிடையிலே ஒற்றுமையை, மதங்களுக்கிடையிலே ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக, நடைமுறைப்படுத்துவதற்காக நான் என்னை அர்ப்பணித்து செயல்படுவேன் என்பதை சொல்லி வைத்துக் கொள்கிறேன். මිත්‍රවරුනි අපේ ජන සමාජයේ විවිධ හැම ජාතියකටම හැම ආගමකටම සම්බන්ධ අතිමහත් බෞද්ධය සාමාන්‍ය ශිෂ්ට සම්පන්න සහෝදරත්වයේ සංහිඳියාවේ කටයුතු කරන පුද්ගලයෝ අතිමහත් බෞද්ධය. නමුත් සමහර ජන කොටස්වල අන්තවාදී තිබෙනවා. අපි අන්තවාදී නැති කරන්නේ. ජාති වේදේ ජාතිවාදය, ආගම වේදේ ආගමවාදය අපි පුරණ කරන්නේ. අපි අනිවාර්යයෙන්ම සියලුම අරකට එකට එකතු වෙලා එක මවකෙක තියෙන්නේ දුවාදමන කේත අපි රට රැකගෙන සියලුම ජන කොටස් රැකගෙන අපි ඉන්නේ. මගේ ධ්‍යාන ඝාතනයේ LTTE ත්‍රස්තවාදී සියලු විනාශාලනයේ ඕකවලුස් ඔබ දමින ජනකේ නමුත් එක පුද්ගලයෙකුගේ ක්‍රියාකාරකම් තුළ අපි දමින ජාතියට එක්ක වෛර කරන්නේ. ඒ දමින ජාතිය සම්බන්ධ වෙන ඒ හින්දු ආගම, ක්‍රිස්තියානි කතෝලික ආගම වලට සම්බන්ධ ඒ ආගම වලට වෛර කරන්නේ. ඒ ජන කොටස් වලට වෛර කරන්නේ. රාජසිංහ ප්‍රේමදාස මහතුමා අපිට උපදෙස් දීලා දෙන්නේ ඒක උගන්වන්න දෙන්නේ එක්කෙනෙකුගේ දෙන්නෙකුගේ කිහිප දෙනෙකුගේ වැරදි කටයුතු තුළ මුළු ජාතියක්ම ආගමක් විනාශ කරන එක වැරදිද? ඒ වගේම තමයි පාස්කු ප්‍රහාරයට සම්බන්ධ වූ ජන සමාජයේ ත්‍රස්තවාදී කොටස මහා දැනුම් ප්‍රහාරයක් අපේ රටට. ඒ පාස්කු ප්‍රහාරයට සම්බන්ධ වූ ඉස්ලාමීය ආගමට සම්බන්ධ මුස්ලිම් ජාතියකින් සම්බන්ධ කියන අපි මුළු මුස්ලිම් ජාතියම විනාශ කරන්න ඕනද? ඉස්ලාමීය ආගම විනාශ කරන්න ඕනද? එහෙම කවදාවත් රාජසිංහ ප්‍රේමදාස මහතුමා අපට උගන්වන්නේ නැහැ. අපි දැනගන්න ඕන රටක් හැටියට අන්තවාදය තුරන් කරලා, ත්‍රස්තවාදය තුරන් කරලා සමුදරත්වයේ සංහිඳියාවෙන් එකමුතුභාවය අපි කරන්නේ. අන්න ඒක තමයි සමගි ජන බලවේගයේ උදාරතර ප්‍රතිපත්තිය කියන එක මම මේ අවස්ථාවේ සඳහන් කරනවා.
பொதுவாக எல்லா மதத்திலும் சிலர் பிள்ளையான பாதையிலே செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அதிகமான மக்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் அதிகமான மக்கள் நல்லவர்கள் தான் இருக்கிறார். ஒரு சிலரைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இனவாத சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார், அடிப்படைவாத சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார், பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார். அதே போல உங்களுக்கு தெரியும் இன்றைய காலத்திலே பல கஷ்டமான மோசமான சம்பவங்கள் நடந்தது. அந்த சம்பவங்களை எல்லாம் கொண்டு வந்து தமிழ் மக்களை குற்றவாளிகளாக காண்பது மிகவும் தவறான விஷயம். ஒரு சிலர் செய்த தவறுக்காக முழு தமிழ் சமுதாயத்தை நாங்கள் பழி சொல்ல முடியாது. அவ்வாறு சொல்வார்களாக இருந்தால் அது தவறானது. அதே போலதான் இந்த நாட்டிலே பாஸ்கோவாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இந்த நாட்டிலே மிக மோசமான ஒரு சம்பவம். அதை யார் செய்திருந்தாலும் அதை அனுமதிக்க முடியாது, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு சிலர் செய்த அந்த தவறை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது திணிக்க முடியாது. அவ்வாறு திணிப்பார்களாக இருந்தால் அதுவும் மகா தவறு என்பதை நான் சொல்லி காட்ட விரும்புகின்றேன். அதே போல பௌத்த சமூக மத்தியிலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவ்வாறான இனவாத சிந்தனை கொண்டவர்கள், அடிப்படைவாத சிந்தனை கொண்டவர்கள். என்னுடைய தந்தை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே சொல்லித் தந்த விஷயம் ஒன்றுதான், இனங்களுக்கிடையிலே புரிந்துணர்வோடு நடந்து கொள்ளுங்கள், இனங்களுக்கிடையிலே மதங்களுக்கிடையிலே ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். ஒற்றுமையின் ஊடாகத்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். எனவே இந்த நாட்டிலே, இந்த சிறிய நாட்டிலே வாழுகின்ற எல்லா இனத்தவர்களும் மதத்தவர்களும் ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தந்தை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வகையிலே உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இனங்களுக்கிடையிலே புரிந்துணர்வோடு பிரிந்து விடாமல் பிளவுபட்டு விடாமல் ஒரு தாய் பிள்ளைகளாக இந்த நாட்டிலே வாழ நாங்கள் பழகிக் கொள்வோம். அதுதான் நமது ஐக்கிய மக்கள் சக்தியுடைய கொள்கையாக கோட்பாடாக இருக்கிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். අද වෙන විට සමගි ජනබලයෙන් සමග ඒකාබද්ධව කරන බොහෝ දේශපාලන නායකයන් අලිගෙනීමට ලක් වෙනවා. මේ දේශපාලන නායකයන් විවිධ චෝදනා එනවා. නමුත් මේ චෝදනා දෙන්න කරගෙන නීතිමය ක්‍රියාත්මක නොකොට අලිගෙනීම ක්‍රියාත්මක කරන්නේ අර දේශපාලන ශේෂ්ඨ වල එනි ව්‍යාපෘතයක් නිර්මාණය කරනවා. මම පැහැදිලිව කියන්නේ තමයි වැරදි කරපු අය රකින්නට සමගි ජනබලවේදී කිසිසේත්ම උත්සාහ කරනවා. මොනම ආකාරයකින්වත් ජන සමාජය තුළ වැරදි ක්‍රියාත්මක කරලා ඒ ඔක්කොම සියලුම දෙනා දඬුවම් ලබා දීමට පක්ෂපාතී අපි කටයුතු කරනවා. නමුත් විතරනේ බොරුවට චෝදනා නිර්මාණය කරලා දේශපාලන පරිගණී රජයේ න්‍යාය පත්‍රය බවට පත් කරලා කටයුතු කිරීම ඉතාම නරකයි. ප්‍රජාතන්ත්‍ර විරෝධී වෙලා එනිසා විශේෂයෙන් සමගි ජනබලවේදී ස්ථාපනය ඉතාම පැහැදිලි. ඒ ස්ථාපනය වන්නේ අපේ රටේ ඒකීය භාවය, භෞතික අඛණ්ඩතාවය, ස්වෛරීත්වය, දේශපාලන නිදහස රැකගනිමින් රටේ ජාතික ආරක්ෂාවට මුදල් ලබා දෙමින් මේ රටේ සියලුම ජනතාව සිංහල, දමිළ, මුස්ලිම්, වර්ග, මැලේ, මුවර ඔය හැම ජාති එකට එකතු වෙලා අපේ රටේ දේශීය ශක්තිමත් කරගන්න අපි කටයුතු කරන්න. අපි තේමාව සත් ජාතිකත්වය, සත් භාවික ක්‍රියාත්මක වෙන සැබෑ ජාතිකත්වය. මේ සැබෑ ජාතිකත්වය තුළ මේ රටේ සියලුම ජාති, සියලුම ආගම් එක්සේ සම්පූර්ණ රට සොරකින දෙවැන්න ගමනක් ක්‍රියාත්මක කරන්නට අපි සැලකිලි දෙසිමු. ඔබ සියලු දෙනාට වවුනියාව නැතිවෙන කොටාසේ හැම
ගමක ජීවත් කරන මේ හැම දිනකම මේ උදාහරණ ගමන සමග එකතු වන්නේ කියලා මම ආරම්භ කරනවා. கோமியா மாவட்டத்திலே வாழ்கின்ற நண்போ உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ளுங்கள், இனங்களுக்கிடையிலே புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மதங்களுக்கிடையிலே புரிந்துணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த அழகான தேசத்தை அழிப்பதற்காக பிரித்தாள்வதற்காக இந்த பிரித்தாள்வதன் ஊடாக தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆட்சியிலே நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்காக சதிகாரர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சதிகாரர்களுடைய வலையிலே நாங்கள் வீழ்ந்து விடாமல் நாம் மிக நிதானமாக நாம் இந்த தேசத்துடைய அழகான இந்த தேசத்துடைய எதிர்காலத்திற்காக எதிர்கால சந்ததியினருக்காக இந்த அழகான தேசத்துடைய அபிவிருத்திக்காக நாம் என்னை அர்ப்பணித்து செயல்படுகின்றவர்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறான ஒரு கோட்பாட்டோடு ஒரு சிந்தனையோடு தான் ஐக்கிய மக்கள் சக்தியை நான் கட்டியெழுப்பியிருக்கிறேன். இந்த ஐக்கிய மக்கள் சக்தியை பலப்படுத்துவதன் ஊடாகத்தான் அந்த கொள்கையை இந்த கோட்பாட்டை இந்த நாட்டிலே நிலைபெறச் செய்ய முடியும். எனவே வவுனியாவிலே வாழுகின்ற என் அன்பு மக்களே, உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் நீங்கள் எமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தர வேண்டும். இந்த தொலைபேசி சின்னத்திற்கு உங்களுடைய வாக்களை அளிப்பதன் ஊடாக உங்களுடைய ஒற்றுமையான இந்த வாக்குரிமையை ஒற்றுமையாக நீங்கள் எமக்கு தருவதன் ஊடாக இந்த நாட்டிலே ஒரு நிலையான சமாதானத்தை, நிலையான அபிவிருத்தியை, நிலையான நிம்மதியான வாழ்வை நீங்கள் இந்த நாட்டிலே ஆக்குவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்று மிக அன்போடு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். සමගි ජන බලවේගයේ අපි රට ශක්තිමත් කරන්න, රට දියුණු කරන්න, රට සංවර්ධනය කරන්න අපි එන්න කරනවා. කොරෝනා නිසා අපේ රටේ සිද්ධ වෙලා තිබෙන මහා ආර්ථික හානිය තුළ අපි මේ ආර්ථිකය ගොඩ දමන්නට දැවැන්ත ව්‍යායාමයක යෙදෙනවා. ලෝකයේ සියලුම රටවල් තම තමන්ගේ ආර්ථික ගොඩනගන්නේ ජනතාවගේ අතට මුදල් ලබා දෙන්න. ජනතාවගේ අතට ලබා දෙන මුදල් වලින් කඩාවැටෙන ආර්ථිකය ශක්තිමත් කිරීම සඳහා ආයෝජන, ඉන්වෙස්ට්මන්ට්, ඉදිරි කිරීම, සේවිංස්, කන්සම්ප්ෂන්, ආයෝජන මේ ක්‍රියාවන් තුළ ආර්ථිකය ගොඩනගන්න ලෝකයේ අනිත් රටවල් කටයුතු කරනවා. ලෝකයේ අනිත් රටවල් එහෙම කටයුතු කරනකොට අපේ රටේ කිසිම වැරදිලා ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. ඒ නිසා තරුණාසන කියන කමදී ජන සමාජයේ මධ්‍යම පන්තියේ සිට පහළ දක්වා අසරණ ජන කොටස් තෝරාගෙන ස්වයං ක්‍රියාකාරී ඊළඟ දෛනික වැටුප් ලබන ඩීඩීච් කණ්ඩායම, ග්‍රාමීය නායක දුප්පත් ප්‍රජා समस्त मध्यम पंक्ति से पहल करता सिर को पावर अभी आर्थिक यथार्थत्व के प्राप्त करना मसकट विसिदा नहीं लबा दिन समकी जनगण ने इधर गलत दिलने के व्यवस्था दिया है. ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாட்டிலே பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் எமது கோட்பாடாக இருக்கிறது. எமது மக்கள் யாரும் இந்த நாட்டிலே வாழ்கின்றவர் பசியோடு பட்டினியோடு வாழக்கூடாது என்ற சிந்தனையோடு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உழைத்து வாழ்கின்ற பொழுது நாங்கள் சிக்கனமாக சேமிக்கின்ற பழக்கம் கொண்டவர்களாக நாங்கள் இதை ஆக்கிக் கொள்கிறோம். அதன் பிறகு பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அதனூடாகத்தான் ஒரு தன்னிறைவுள்ள குடும்பமாக உண்மை நாங்கள் ஆக்கிக் கொள்ளலாம். அவ்வாறு ஒரு பொருளாதாரத்திலே சிறந்து வழங்குகின்ற குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எமது இலக்காக இருந்தது. அதற்காகத்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாம் வாக்குறுதி வந்தோம். அதே போல ஒரு குடும்பமாக குறைந்தது 4 பேரை கொண்ட ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது 20,000 ரூபாய் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. எனவே அவ்வாறான ஒரு திட்டத்தை நாட்டிலே வழங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாங்கள் கடந்த காலங்களிலே முயற்சி செய்தோம். ஆனால் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவில்லை. எனவே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக
சரியாக பயன்படுத்தி உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக பொருளாதார வளர்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு சூழலை பெற்றுக் கொள்வதற்காக இந்த தேர்தலில் நீங்கள் நமது ஐக்கிய மக்கள் சக்தியை எங்களுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று மிக அன்பாக நான் கொண்டிருக்கிறேன். ඒ වගේම දෙවෙනිය අපි වහාම ක්‍රියාත්මක කරන දේ තමයි බෝර්ඩර් ගැලලේ විදිහට ඉතාමත්ම පහළ මට්ටමකට වැටිලා තියෙන මොහොතක වර්තමාන ආණ්ඩුව කියනවා මාස 12 අවුරුද්දක් යනකම් තෙල් මිල වෙනස් කරන්න නැහැ කියලා. කොහොමද කියන්නේ නැවතී පස්වෙනිකට මුළු රටේම ජයග්‍රහණය කරනවා. ආණ්ඩුව පිළිතුර අය 24ක් යනකොට අපේ රටේ තෙල් අඩු කරලා රටේ ජනතාවට ඒ සහනය ලබා දෙන්නට අපි කටයුතු කරනවා. அதே போல வரப்போகிற 8ஆம் மாதம் 5ஆம் தேதி நீங்கள் அளிக்கின்ற வாக்களினால் இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சியை நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்து 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த நாட்டிலே அதாவது மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் போன்ற எண்ணெயுடைய விலையை குறைத்து அதனூடாக அதிகமான விலையை நாங்கள் குறைப்போம் என்பதை இடத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ඒ වගේම විතරනේ තමුන්නාසලාගේ ශක්තිය මේරටේ අග්‍රාමාත්‍යවරයා හැටියට අපි මේ වෞද්‍යාන පැතිරෙන කොට්ටාසය විශේෂ අවධානයක් යොමු කරනවා. තමුන්නාසලාගේ බල ප්‍රදේශයේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස 4ක් තිබෙනවා. මේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස 4 අපි නව තාක්ෂණ කර්මාන්ත උද්‍යාන ආරම්භ කරලා තරුණ පරපුරට ප්‍රතිලක්ෂණ ලබා දෙන වැඩසටහන අපි ක්‍රියාත්මක කරනවා. ඔය සියලු දෙනාම දන්නවා වෞද්‍යාව ඇතිවන කොට්ටාසේ මේ විශාල වශයෙන් උදාගමන කරනවා. නිවාස ණය, නිවාස ආධාර, නිවාස වැඩපිළිවෙල අපි ක්‍රියාත්මක කරනවා. ඒ ජාතිය ආගම පොළවල පන්ති පක්ෂ ભેදයෙන් තොරව අපි ඉස්ලාමීය ජනප්‍රජාව ජීවත් වන බල ප්‍රදේශ, හින්දු ආගමික ජනප්‍රජාව ජීවත් වන බල ප්‍රදේශ, බෞද්ධ ආගමික ජනප්‍රජාව ජීවත් වන බල ප්‍රදේශ, ක්‍රිස්තියානි කතෝලික ජනප්‍රජාව ජීවත් වන බල ප්‍රදේශ කිසිම ભેදයකින් තොරව අපේ නිවාස වැඩසටහන ක්‍රියාත්මක කරනවා. එතකොට රටේ අගමැතිවරයා හැටියට රටේ සියලුම නිවාස විෂයන් පිළිබඳ ඒ අමාත්‍යාංශ 6ක් තියෙනවා. පෞද්ගලික ආණ්ඩුවේ නිවාස විෂය 6කට බෙදුණා. ඒ 6ම එකතැනකට ගෙනල්ලා රටේ අගමැතිවරයා හැටියට මම නිවාස විෂය මගේ අතට අරගෙන මුළු රටේම නිවාස ප්‍රශ්නය 2025 වෙනකොට විසඳනවා. ඒ විසඳනකොට වවුනියා මැතිවරණ කොට්ටාසේ නිවාස ප්‍රශ්නය අංග සම්පූර්ණ විසඳනවා කියන එක මම මේ කාර්යය කරනවා. Terima kasih.